ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலேருந்து உங்களுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. என்ன வேகன்சி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டபுள் கேட்டகரியாக உங்களுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தா மல்டி டாஸ்க், அதாவது எம்டிஎஸ்ல ஒன்று விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஹவால்டான்னு ஒரு விட்டுருக்காங்க. ஸோ அதுங்க ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 26/6/2025 24/7/2025 கொடுத்துருக்காங்க. இதுதான் கடைசி தேதி உங்களுக்கு. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதையும் பார்த்தா வேகன்சியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்டிஎஸில் வந்து இன்னும் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. பட் ஹவால்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து சிபிஐன்னு கொடுத்து 1025 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸில் வந்து வேகன்சி வந்து கரெக்டாக கொடுக்கல, எக்ஸாக்டாக கொடுக்கல. வேகன்சி போய் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, கரெக்டில் இருக்குது அது. ஸோ போப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, வேகன்சி எவ்வளோ கன்ஃபார்மாக இருக்குன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 25 வயசுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2/8/2000 அப்புறம் பிறந்தவங்க தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னே இருக்கவங்க கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே ஹவால்டாரில் பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 27 கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா 2/8/1998 முன்னே பிறந்தவங்க கூட அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2007 அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அந்த யாரெல்லாம் அந்த வயசுக்குள்ளே இருக்கீங்களோ அவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மோதல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கும். ஸோ அதுமாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனும் சரி ஆன்லைன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேமெண்ட்டும் சரி ஆன்லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ எப்பயுமே அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓடிஆர் பண்ணுற மாதிரி தான், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பண்ணிவிட்டு அதை வச்சு ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் வச்சுருக்கீங்கன்னாக்கா டேரெக்டாக போய் அப்ளை பண்ணலாம் நீங்கள். சம்திங் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா காமனாக எல்லாருமே 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க. அதையும் பார்த்தா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதாவது ஹேண்டிகேப் இருக்கவங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சிபிஐ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஹவால்டர் பார்த்தீங்கன்னாக்கா பிஇடி வந்து இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் டேலண்ட் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க, பிஇடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 3மே இப்போ உங்களுக்கு பண்ணி தான் உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸாம் எல்லாமே வச்சு தான் வந்து அதுமாதிரி தான் உங்களுக்கு வந்து வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷனுக்கான மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூமெரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்கு மேக்ஸிமம் மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான டைமேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்ஸு என்ன டைமிங்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கம்பேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வாக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இருந்தாக்கா அதாவது ரன்னிங் கிடையாது இது. இதில் வந்து வாக்கிங் கொடுத்துருக்காங்க. 1500 மீட்டர் வந்து நடக்கணும். 15 நிமிஷத்தில் மேலே இருந்தாக்கா நடக்கணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டர் 20 நிமிஷத்தில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுமாதிரி ஃபிட்னஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதே செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபுல் எக்ஸ்பேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 152 ஹைட் இருக்கணும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 42 கிலோ இருக்கணும், 48 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ மோர் தென் எல்லாமே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வேணும் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யாரெல்லாம் எலிஜிபிளும் தகுதி இருக்கலையோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.